நம்பர். ஐயா, சவுண்ட் கேக்குதா? 614 தானே? பேஜ் இந்த சவுண்ட் கேக்குதா? கேக்குது எத்தனையாவது பேஜ்? கேக்குது. 614. உங்களோட பேஜ் நம்பர் பாத்தீங்களா? பேஜ் நம்பர் பாக்குற சிஸ்டம் எல்லாம் பார்த்தாச்சா? 614 தானே? உங்களோட சவுண்ட் கேட்குது இல்ல, பேசுறது நீங்க மெதுவா பேசுறீங்க. உங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி மெதுவா பேசுறீங்க. நானும் எனக்கு மட்டும் கேட்கிற மாதிரி பேசவா? உங்களுக்கு ஒன்றும் கேட்காது. ஏயா, எனக்கு 614 தானே? மட்டும் கேட்கிற மாதிரி பேசினா உங்களுக்கு ஒன்றும் கேட்காது. அப்ப என்ன செய்யணும்? நாங்க அடுத்த ஆகளுக்கு விளங்குற மாதிரி கொஞ்சம் சத்தம் போட்டு பேசணும். அப்பதான் விளங்கும். ஏன்னா எங்கட சிஸ்டத்துல வந்து மைக் வந்து அப்படித்தான் நிக்கிற. சத்தம் போட்டு பேசினா தான் விளங்குற மாதிரி தான் நிக்கிற. ரகசியம் பேசினா விளங்காது, சீக்கிரட்டா பேசினா விளங்காது. ம். சொல்லுங்க, எத்தனாவது பக்கம் போதணும்? 614. ம். உங்களோட சவுண்டே கேட்குது இல்ல, என்ன சொல்றீங்கன்னு விளங்குது இல்ல. 614 தானே? என்னமோ 600 லைட்டா கேட்டுச்சு, அப்படியா? 614 என்று சொன்னேன். விளங்கல. என்ன? 614. டயர்ட் அப்படியா? சத்தம் போட்டு பேசியல அப்படியா? சவுண்ட் கேட்குது இல்லையே. படுத்தங்களா? சோகம் இல்லையா? டயர்டா இல்லாட்டி? ஏன்? உங்களோட சவுண்ட் கேட்கறது போதாவே ஹயா. இப்ப கேக்குதா? ஆ இப்ப கேக்குதான்னு கேட்டது கேட்டுச்சு. குட். இப்ப சொல்லுங்க, அதே சவுண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பக்கம்? 604. திருப்பி சவுண்ட் பேத்திட்டு இப்ப கேக்குதான்னு பேசுனீங்களே, அந்த சவுண்ட் ஓகே. அது 604 சொன்னேன். ம், என்னமோ 102 கேக்குது, எனக்கு ஒன்று கேக்குது. எனக்கு சரியா கேட்காட்டி இப்ப நம்பர் சரியில்லாவே. எனக்கு நம்பர் கேட்டா தான் எனக்கு உங்களோட ஸ்கிரீன் நம்பரை போடும். இந்த நம்பர் நாங்க இதுல நம்பரை போடணும். நீ சொல்ற நம்பர் அப்பதான் ஸ்கிரீன்ஸ் வரும். உங்களுக்கு நீ ஓதுற ஸ்கிரீன் வரும், அல்லது ஓதுற ஸ்கிரீன் வராது. நம்பரை சொல்லி சொல்லியே தான் நீ போடணும். எனக்கு நம்பர் கேட்கணுமே. எங்களுக்கு தெரியாது நீங்க ஏதோ ஓத போறீங்க எங்க இருக்குன்னு சொல்லி. நீங்களே பேஜ் நம்பரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேஜ் உங்களோட ஸ்கிரீன்ல உங்களோட பேஜ் டிஸ்பிளே ஆகும். அல்லது நீங்க இந்த பேஜ் தான் ஓதணும், நீங்க டீக்கிற பேஜ் உங்களோட ஒரு ஆளை தேடி. அப்படி இல்லையா? நீங்க உங்களோட உங்களோட பாடம் ஓதணும், நீங்க நினைச்ச பாடத்தை ஓதக்கூடாது. அதான் நாங்க நம்பரை கேட்கிறேன். நம்பரை கேட்கறது, நம்பர் சிஸ்டத்தை பார்த்துட்டு வர மாதிரி சொல்றது. அதை பார்த்துட்டு வந்துட்டீங்க சிஸ்டத்தை பாத்தீங்க தானே? எப்படி நம்பர் பார்க்க எலிமெண்ட் பார்த்தேன். ஒரு சவுண்ட் கேட்குது இல்லை, நான் மட்டும் தான் பேசிட்டேன். உங்களோட sound நல்லாவே குறவு. என்னமோ தெரியாது. கொஞ்சம் பாருங்க பாப்போம், லீவ் ஆயிடுச்சு ஜாயின் ஆகி பாருங்க திருப்பி. ம்.
Hello? இப்ப சொல்லுங்க பாப்போம். Okay. பேஜ் 604. 604 அப்படியா? 40 Oh. Mm. எது? ஓ 604 4. 604. ஓகே குட். ஆன்சர் கரெக்ட். பட் ஆன்சர் செல்றதுக்கு 10 மினிட்ஸ் போயிடுச்சு. நீங்க ஆன்சரை சொல்லி எடுக்குது 10 மினிட்ஸ் வந்துச்சு. அதாவது சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ம் Mm. Mm. أعوذ بالله من الشيطان الرجيم. இது போதுங்க. بسم சவுண்ட் கொஞ்சம் الله சத்தம் போதும். أعوذ بالله من أعوذ அல்ல. الشيطان الرجيم. أعوذ அல்ல. أعوذ أعوذ என்ற பிள்ளை. أعوذ بالله பிள்ளை. من الشيطان الرجيم. أعوذ என்கிறது பிழை. أعوذ. Yes. أعوذ 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 أعوذ. Mm. أعوذ بالله من الشيطان الرجيم. திருப்பி சொல்லுங்க. بسم الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن பீல الرحيم. பிஸ்மில்ல பி உச்சரி போறான். இதையும் விட்டு இல்லாது ஒருவான் ஓத பேசிட்டோம். ஆவுது பிஸ்மி எல்லாம் தேவையில்லை, எல்லாம் விட்டு போடுமென்று அரசல் இல்லாது. பீல பிஸ்மில்ல பீல சவுண்ட் எடுக்கணும். بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد. ஆஹா 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 அது பிழை. மேலிருந்து கீழ் நோக்கி வரல. இப்ப நீங்க ரிவர்ஸ்ல தான் போறீங்க. பின்னுக்கு தான் போகணும். ஃபர்ஸ்ட் சூரோட பேர் சொல்லலையே. இந்த இப்படிதான் போகணும். பாத்தீங்களா சூரோட பேர் சொல்லத்தால வர பிரச்சனை. சூரோட பேர் என்ன? سورة الناس. சூரத் சத்தம் பேச்சு சவுண்ட் பேச்சு என்ன سورة பிரச்சனை மைக்ல الناس. பிரச்சனை. சூரத்தும் நாஸ். குட். இப்ப நீங்க ஓதுனி சூரத்தும் நாஸா இல்லையே. ம் ஓதும் 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 ஓதும். قل أعوذ برب الناس. சவுண்ட் இல்லை. எனக்கு இப்படி ஓதினா நான் திருத்திக் கொள்ள மாட்டேன். எனக்கு மிக கவனமா திருத்தணும். அடிப்படையான பேசிக்கலியான நுணுக்கமான பிழைகளை மிக ஆழமாக அகலமாக உங்களுடைய ஸ்டைலுங்கிற நம்ம திருத்தணும். சவுண்ட் போதா இந்த ஓதல் சவுண்ட் போதா. நீ குர்ஆன ஓதுறீங்க ஏன்னா குர்ஆனுடைய அந்த ஸ்டைலுக்கு போயிட்டு குர்ஆனை பார்த்து ஓதுறதால மைக் தூரத்துல இருக்கு அப்படியா? இல்ல. இப்ப என்ன ப்ராப்ளம்? உட அந்த இப்ப இடையில இடையில வந்துட்டு போற சவுண்ட் நல்லா திடீர்னு போல சவுண்ட் இல்லாம போகுது. நான் நினைக்கிறேன் மற்ற நாளைக்கு லேப்டாப்ல ஜாயின் ஆகிற சித்திங்க தெரியும். இன்னைக்கு லேப்டாப் ஜாயின் ஆகல. அன்றைக்கு போன்ல வந்தீங்க அப்படியா? ம். என்ன செய்வோம்? நாளைக்கு திருப்பி ஜாயின் ஆகுமா நம்ம இருக்கா? ம். ம் ஓகே. எனக்கு உங்களுக்கு தேர்ஸ்டே கிளாஸை வச்சு கூட கஷ்டமாயிடுச்சு. நாளைக்கு நான் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன். பிரச்சனை இல்லை. நாளைக்கு எப்படி சரி உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இந்த சவுண்ட் ப்ராப்ளம் நாளைக்கு இருக்கப்படாது. சொட்டு மிகப்படாது. ஃபுல் ப்ரிப்பேரோட இருக்கணும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. வணக்கம் சார்.